ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், குவாலிஃபயர் 2 SRH vs RR மேட்ச்ல வந்துட்டு குவாலிஃபயர் 1ல நாங்கள் என்ன விட்டோமோ அதை இங்கே பிடிக்கிறதுக்காக தான் வந்தோம், வேற எதுக்கும் வரல அப்படின்னு சொல்லி SRH ஒரு வெற்றியை திரும்ப போட்டு மறுபடியும் KKR ஃபைனல்ஸ் ஆட கிளம்பி போயிட்டாங்க. எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் ஓவராலா? சன் ஒரு விஷயம் நல்லா ப்ரூவ் பண்ணாங்க. சன் ரைசஸ் இன் த நைட், சன் கேன் ரைஸ் இன் த நைட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு சென்னையில ப்ரூவ் பண்ணாங்க. சன் ரைசஸ் இன் த சென்னை நைட் அண்ட் சன் இஸ் ரெடி ஃபார் த கொல்கட்டா நைட். அது ரெண்டுத்தை ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுல. ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கண்டிப்பா தூக்கம் போயிருக்கும் இன்னைக்கு பார்த்துருந்தாங்கன்னா. அது ஒரு விஷயம். அந்த லெஃப்ட் ப்ரூவ்ட் ரைட், 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, பியூட்டிஃபுல்லா. அதான் ஐ டோல்ட் யூ த மோஸ்ட் பிரில்லியன்ட் கேப்டன் இஸ் கமின்ஸ் சொன்னேன். இந்த பிச்சு கொஞ்சம் ஹோல்ட் ஆகி ஸ்பின் கஷ்டமா இருக்குன்னு அபிஷேக்கையும் கூட வந்து ஷபாஸ் 2 பேரும் இன் டேண்டம் கூட இருந்தார் பாத்தீங்களா. வெரி ஸ்மார்ட் மூவ். வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல பண்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்ட் மூவ், பியூர் கேப்டன்சி மூவ் இது. அவங்க ரைட் ஆன் டாப், அவங்க போலிங் பேட்டிங்ல கூட ஒரு மாதிரி சக்கம் ஆயிட்டாங்க ஆர்ஆருடைய போலிங்கு. பட் போலிங்ல வந்த போது பட் ஃபார் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜுரேல் மீதி அத்தனை பேரும் ஆக்டோபஸ் அப்படியே போட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க. செம்ம போலிங் போட்டாங்க. அண்ட் இந்த டார்கெட்டை இந்த பிச்சில் டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்றத சூப்பரா நம்பினாங்க இந்த செப்பாக் விக்கெட்ல. ஸோ அது தட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். செம்ம டிஸ்பிளே பை SRH, டவுட்டே கிடையாது. எஸ், என்னதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப கரெக்டான விஷயம் சார். பவுலிங்ல வந்து நாங்க பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கையில வச்சிருக்கிறோம். எங்களால வந்து பவுலிங் சேஞ்சஸ் பண்ண முடியும். இவங்க பவுலிங் போடுவாரா, அவரும் பவுலிங் போடுவாரா, இவரெல்லாம் எப்பப்பா நீ பவுலிங் கொண்டு வந்து நீங்க யோசிக்கிற மாதிரி நாங்க என்னென்னமோ பண்ணி எங்ககிட்ட வித்தைகளை வந்து பவுலிங்ல கூட நாங்க இறக்குவோம்னு சொல்லி பேட்டிங் அவங்கள ஓரளவுக்கு நீங்க லெட் பண்ணா கூட அதுல புடிச்சிட்டாங்க. பட் அவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆனது எங்க அப்படின்னா அது நம்மளுடைய அபிஷேக் சர்மா அவர்களுடைய விக்கெட்ல தான். ஏன்னா முடிச்சு வச்சது இன்னைக்கு அவருடைய சூப்பர் பவுலிங் தான். பட் ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவை அழகா பிளான் பண்ணி கரெக்ட்னாங்க இன்னைக்கு. அவங்க ஒரு அழகான பால், இவரும் பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் போல வந்து ஒரு இந்த லெக் சைட்ல ஒரு புல்லுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போனாரு. அவரே கிளம்புங்க நீங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க. தட்ஸ் ஹவ் தி மேட்ச் ஸ்டார்டட். அவருடைய விக்கெட் பத்தி சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு நேத்தி சொன்னது ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஸ்பின் போலிங் அலாங் வித் போல்ட் உடைய போலிங் இப்ப ஸ்விங்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னேன். அது ஓகே ஒரு பக்கம். பட் சன்ரைசர்ஸ்ல அவங்களுடைய ஸ்லோ பவுன்சர்ஸ் தான் பெரிய வெப்பன் சொன்னேன், அஸ்திரம்னு சொன்னேன். பட் அதை விட அவங்களுடைய 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கிளிக் ஆனது பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ். ஸோ அவங்களுக்கு ஸ்பின் பிளஸ் மீடியம் பேஸ் 2மே கிளிக் ஆயிடுச்சு இவங்களுக்கு அகெயின்ஸ்டா. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் ஸ்பின் குவாலிட்டி நீ காமிக்கல. அவங்க மீடியம் பேசஸ் பெட்டரா போட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. பட் கிளியராவே போலிங் குவாலிட்டி மச் சுப்ரீம்னு காமிச்சிட்டாங்க சன்ரைசர்ஸ். சிஎஸ்கேவோட கூட ஸ்லோ போலிங் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். பண்ணி 120+ தான் அடிச்சாங்க. ஸோ இந்த செப்பாக்ல இந்த ஸ்லோ டைப் ஆஃப் விக்கெட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் சுத்தமா வரல பேட்டிங். அதை கண்டிப்பா ஸ்டடி பண்ணிருப்பாங்க. SRH வந்து அவங்களுடைய கேம் பிளான்ல ஸ்ட்ராட்டஜில கண்டிப்பா பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம். அண்ட் மெஜாரிட்டி about 80% ஆஃப் த விக்கெட்ஸ் இன்னைக்கு பாருங்க கட்ஸ் டுவர்ட்ஸ் தேர்ட் மேன், கட்ஸ் டுவர்ட்ஸ் பாயிண்ட் கட்ஸ், இல்ல புல் ஷார்ட் பால புல் பண்றது, ஷார்ட் பால புல் பண்றது இல்ல ஷார்ட் பால கட் அடிக்கிறது, இதுலயே தான் அவுட் மெஜாரிட்டி. அதனால இந்த பிச்சோட பவுன்ஸும் ஆஃப் த விக்கெட் என்ன ஸ்பீட்ல வருதுன்றது யாராலுமே கேட்ச் பண்ண முடியல. அதனாலதான் எல்லாருமே அவுட். இதுதான் பிரச்சனை. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 2 ஜெயண்ட் ஹிட்டர் சூப்பர் ஃபிளாப். ஹெட்மேயர் ஒரு பக்கம், போவல் 2 பேரும் ஃபிளாப். 2 ஜே கிளிக் ஆச்சு, ஜெய்ஸ்வால் அண்ட் ஜுரேல் டு சம் எக்ஸ்டென்ட். பட் அதுக்குள்ளே உங்களுடைய ஆஸ்கிங் ரேட்டை தூக்கி எங்கேயோ கொண்டு போட்டாங்க டஃபா, பிகாஸ் ஆஃப் தேர் காம்பிடன்ஸ் இன் போலிங். சன்ரைசர்ஸ் எக்ஸ்ட்ராடனரி டிசிப்ளின் போலிங்னால ஆஸ்கிங் ரேட்டை முடியவே முடியாதபடி பண்ணிட்டாங்க. ஜுரேல் வந்து அவுட்ஸ்டாண்டிங் நாக், பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ். ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஆடுறது இந்த பிச்சில். எஸ் சார், ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா SRH என்னதான் ஒரு சைட்ல விக்கெட் அப்பப்போ ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல போய்கிட்டே இருந்தாலும் அவங்க வந்து அந்த ரன் ரேட்டை விடவே இல்லை. எல்லா மேட்ச்லயும் பண்ணக்கூடிய அதே விஷயம் தான். இந்த ரன் ரேட் விடாம வர பேட்ஸ்மேன் எல்லாருமே அந்த அட்டாக்கிங் மோட்ல இருக்கிறது. ஸோ ஹாஃப்வே ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 10 ஓவர் முடிவுல கிட்டத்தட்ட தேவர் 99 நினைக்கிறேன். அப்பதான் வந்து இவர் டிராவிஸ் ஹெட் வந்து கரெக்டா அந்த 10th ஓவரோட லாஸ்ட் பால்ல வந்து அவரும் அவுட் ஆகுறாரு கிட்டத்தட்ட. ஸோ அப்படி வரும்போது அவங்க 99 for 4ங்கிற ரேஞ்சில் இருந்தவங்க
அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனால மிகப்பெரிய லெவல்ல அவங்களுடைய ஸ்கோரை வந்து ஒரு 200+ எடுத்துட்டு போக முடியல இன்னைக்கு. ஸோ அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல த வே தே புல்ட் பேக் இவங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர்ஸ் அது எப்படி இருந்துச்சு? தட்ஸ் பிகாஸ் சன்ரைசர்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக் பாயிண்ட். பவர் பிளேல நார்மலா 2-3 விக்கெட் விழுந்ததுன்னா பாக் டவுன் ஆகி ரன் ரேட் அப்படியே டிப் ஆகினே வரும். இவங்களுக்கு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், திரிபாதி, அதுல அந்த 3 பேருமே 6 ஓவர்ல நாங்க 200 அடிக்கணும்ன்ற ஆங்கிள் ஆடுறாங்க. அதனால இப்ப திரிபாதி பாத்தீங்கன்னா அஸ்வின் ஓவர்ல அந்த டப் 4, 6 எல்லாம் அடிச்சிருக்கு, அதெல்லாம் பூஸ்ட் ஆயிடுச்சு. விக்கெட் விழுந்தா கூட கண்டினியூஸா ஆன் த மூவ், பிங்க் பேந்தர் ஆன் த ப்ரோல் மாதிரி அப்படியே இருக்காங்க. இல்ல அவங்க வந்து ரெட் பேந்தர் ஆன் த ப்ரோல்ல இருக்காங்க. அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணினே இருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். செகண்ட் ஹாஃப்ல கிளாஸ் பேட்டிங் வந்து கிளாஸ் அப்பார்ட் மாதிரி கிளாஸ் அப்பார்ட். ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் உங்களுக்கு, அவர் வந்து ரைட் லெக பின்னாடி ஸ்டம்பு கிட்ட எடுத்துன்னு போறதோ இல்ல லெஃப்ட் லெக கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட்ல ஸ்ட்ரெச் பண்றதுலாம் கிடையாது. ஃப்ரம் த கிரீஸ் அவருக்கு இருக்கிற பவர் அது அவ்வளவு பயங்கரமா ஜெனரேட் பண்ணி அடிக்கிறார். இன்னைக்கு சகல சொல்லி அடிக்கிறார் நம்ம 6. ஸோ அது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங், ரொம்ப ரொம்ப வைட்டல் நாக். அதுலயும் நம்ம சந்தீப் சர்மா அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா 2 ஜெயண்ட்ஸ் எடுத்துட்டாரு சந்தீப் சர்மா. டிராவிஸ் ஹெட் கட்லயும் யார்கர்ல நம்ம கிளாஸ் எடுத்துட்டாரு. சந்தீப் சர்மா ஜஸ்ட் பிரில்லியன்ட். எவ்வளவு பெரிய விக்கெட்ஸ் ரெண்டும், இல்லைன்னா 200 தாண்டி இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சிங் பிச்சில் 172 ஷுட் பி வெரி டஃப் எனக்கு தோணுது. ஏன்னா 150 கஷ்டம் இந்த பிச்சில், சத்தியமா அடிக்க முடியாது. ஏன்னா இந்த செகண்ட் ஹாஃப் இன்னும் ஸ்லோ ஆயிடுச்சு பிச்சு. ஆனா அந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை கொண்டு மாஸ்டர்லி மூவ், மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை பேட் கமின்ஸ். அவங்க 2 பேருமே பக்காவா அவங்க வந்து தே சிப்ட் இன் பியூட்டிஃபுல்லி, தே கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல். மெயினா 2 பேர் கிரேட்டா பண்ண விஷயம், எக்ஸ்ட்ரா எதுவுமே ட்ரை பண்ணாம லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், ஆனா எல்லா பாலும் ஆம் பாலா உள்ள வருது, அதை ஜஸ்ட் லெங்க்ல டிராப் பண்ணினே இருந்தாங்க. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மாக்கு ஃபுல் மார்க்ஸ் சொல்லணும். அவர் என்னன்னா ரெகுலரா போடுறது கிடையாது, பட் ஹெட்மயர் எடுக்கிறதுக்கு ஒரு சைனா மேன் மாதிரி ஒரு பாலை போட்டார், நாட் யூஷுவல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அதை போட்டு எடுத்துட்டாரு. அண்ட் இவங்க ஒரு மிஸ்டேக், இது ஐ மீன் எப்படி இருந்தாலுமே சன்ரைசர்ஸ் போட்டு மெரிச்சிட்டாங்க அவங்கள. ஹெட்மயர் should have come in place of அஸ்வின். அஸ்வின் அவ்வளவு வழியா வந்துடக்கூடாது, ஹெட்மயர் வந்திருக்கணும். அது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கலாம். பட் they were nowhere near the target because of extremely classy bowling by Sunrisers. எஸ், வெல் செட். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோப் எங்க கிடைச்சது அப்படின்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் வந்துருச்சு, ரைட் ஓகே நம்ம நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு போகும்போதெல்லாம் இந்த ரெகுலர் பிரேக்ஸ் அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க. நேத்து ஐ மீன் போன மேட்ச்ல குவாலிஃபயர் 1ல விளையாடின அதே பெர்ஃபார்மன்ஸை ராகுல் திரிபாதி கண்டினியூ பண்ணாரு. அவருடைய இந்த குவிக் ஃபயர் வந்து ஸ்டார்டிங்ல பவர் பிளேல மெயினா ஸ்கோர் இன்னைக்கு நல்லா போனதுக்கு காரணமே வந்து அவருடைய ஹிட்டிங் தான். சூப்பரா விளையாடினாரு. பட் ஆனா இந்த ஸ்லோ பவுன்சஸ் நீங்க சொல்ற மாதிரி சார் 2 டீமும் இன்னைக்கு அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விக்கெட்ஸ் மெயினா இவர் எடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லோ டெலிவரிஸ், ஆஃப் கட்டர்ஸ், ஸ்லோ பவுன்சஸ். ஸோ 2 டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இஸ் வெரி மச் சிமிலர் இல்லையா? வெரி மச் சிமிலர். பட் ஆனா அந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம அஸ்வின் அண்ட் சஹால் மேக் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். இவங்க அதாவது என்கிட்ட தம்பி ஒரு பவுலர் இருக்காரு, அவர் பேர் ஷபாஸ் அஹமத், நான் அவரை வச்சுதான் எல்லா ஓவரும் போடுவேன், அதுக்கப்புறம் என் ஸ்பின்னர் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. நான் மார்க்கரமை கூட்டிட்டு வருவேன், அபிஷேக் சர்மாவை கூட்டிட்டு வருவேன், எனக்கு தோணுச்சுன்னா என் கோச்சை கூட கூட்டு வருவேன், முத்தையா முரளிதரன் இருந்தா அவங்க உள்ளதான் உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க பாருங்க திடீர்னு சம்மந்தம் இல்லாத ஸ்பின்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிட்ச்ல இவங்க இப்படி மார்க்கரம், அபிஷேக் சர்மா இப்படிலாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்றது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அது வந்து இவர் இந்த கேப்டன்சியோட பிரில்லியன்ஸோட உச்சகட்டம் நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆமா, he is the most brilliant captain இந்த இருக்கிற மொத்த cluster of 10 டீம்ஸ்லயே. I told you Pat Cummins is the most brilliant captain. சஞ்சு நல்லா பண்ணாரு நீ, சஞ்சு நான் குறை சொல்ல. சஞ்சு சாம்சன் ஆபரேட் பண்ண போலிங்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாரு, கரெக்டா பண்ணாரு. அஸ்வின் வந்து இன்னும் பெட்டரா போட்டுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அஸ்வின் வந்து நல்ல பால் போட்டாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஃபுல் டாஸ்ல 6 கொடுக்கறது, அப்புறம் ஷபாஸுக்கு 6 கொடுக்கறதுலாம் அந்த அஸ்வினே கிடையாது. அந்த அஸ்வினே காணும். அந்த பால்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஃபுல் டாஸ்ல திரிபாதி கொடுத்த 6ம் ஷபாஸ் வந்து மிட் விக்கெட்ல கத்தி அடிக்கிறதுக்கு போட்ட 6லாம் அஸ்வின் போடுற டைப்பே கிடையாது, எஸ்பெஷலி ஆஃப்டர் லாஸ்ட் மேட்சஸ் ஃபார்ம். ஸோ அது ஒரு பக்கம். இந்த 2 பேர்ல என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு அபிஷேக் ஒரு டிராவிஸ் ஹெட் வித் பினாமினல் ஸ்ட்ரைக் ரேட், மர்டரஸ் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிற 2 பேர் போனா கூட மீதி பேட்ஸ்மேன் சிப்பின் பண்ணி அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி 9 or 10 per ஓவருங்கிறத மெயின்டைன் பண்ணினே இருந்தாங்க. வேற இங்க ஜெய்ஸ்வால் போனப்பறம் கம்ப்ளீட்டா விட்டாங்க மேட்சே. ரன் ரேட்டுங்கிறது இன்னும் தெரியாத லெவலுக்கு விட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப கிளியர் டிஃபரன்ஸ். அதுதான். ஸோ ஜெய்ஸ்வால்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது, செகண்ட் இன்னிங்ஸை சேஸ் பண்ணாருன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து ப்ரிவியூல பேசியிருந்தோம். நான் உங்ககிட்ட கேட்டேன்,
சார் என்ன சார் நான் மிடில் ஆர்டர்ல சஞ்சு சாம்சன் பராகே அடிச்சுக்கிறாங்க, இவர் என்ன பண்ண போறாருன்னு. பட் ஆனா இன்னைக்கு அவர் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, தம்பி எனக்கு வந்து நான் ஓப்பனிங் இறங்குற லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்கிறதுக்காக கிறிஸ் கெயில் நினைச்சு என்கிட்ட 6 எல்லாம் கேட்காதீங்க, அடிக்கிறேன் பாரு 4 அப்படின்னு சொல்லி அந்த டைமிங், எந்த கேப்ல 4 அடிக்கணுமோ அந்த கேப் பார்த்து 4 அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஆக்சுவலா அவர் ஆடின ஷாட்ஸ், ஆமா அவர் ஆடினதெல்லாம் பார்க்கும்போது ஓகேப்பா சூப்பர்ப்பா இது ஜெய்ஸ்வால் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆமா, சன்ரைசர்ஸ் உடைய போலிங் ஸ்டாண்டர்ட் வாஸ் அட் இட்ஸ் பீக். அப்படி இருக்கும் போது ஜேன்னு 2 ஜே வந்து கிளிக் ஆனது ரொம்ப பெரிய. ஏன்னா லூஸ் பால்லாம் அவங்க அடிக்கல, நல்ல வெரி குட் டெலிவரிஸ், எக்கானமி ஓரியன்ட் டெலிவரிஸ், பெனிட்ரேட்டிவ் டெலிவரிஸ் அடிச்சார் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் பினாமினல் நாக்கு. அவர் சூசைடல் இறங்கி மறுபடியும் பாருங்க, பால பிச் பண்ண விட்டுட்டு பேட்டுக்கு அது வந்ததுன்னா அந்த மாதிரி அவுட் தான் எல்லாருமே. இவரும் அடிக்க போய் அக்ராஸ் ஆட போய் பிச்சா இப்படி போயிடுச்சு பால் ராங் டைரக்ஷன்ல லாங் ஆஃப்ல. ஸோ ஜுரேல் அண்ட் ஜெய்ஸ்வால் டஃபஸ்ட் போலிங் அட்டாக் அகேன்ஸ்ட் அடிச்சாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். பட் வெரி வெரி சுப்ரீம் bowling by all the bowlers. And imagine a team is having 4 left-arm bowlers: Unadkat, Natarajan, Shabas, Abhishek Sharma on a pitch which is helping bowlers. எல்லாமே ஆங்குலரா வருது பேட்ஸ்மேனுக்கு. எதுவுமே பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆடுற மாதிரி எக்ஸப்டிங் கமின்ஸ் ஒண்டி தான். நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க போடல. ஸோ தே ஹேவ் டு ஒன்லி பிளே லெஃப்ட் ஆர்ம். அது அடுத்த பிரச்சனை. ஸோ அதனால வெரி வெல் ஸ்ட்ராட்டஜைஸ்ட். பேட் கமின்ஸ் உடைய பிரெயின், மிஸ்டர் பிரெயின் அவர் தான். அவருடைய பிரெயின்ஸ்லயே அவங்க மேட்ச் வந்து இவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச். அதுவும் அந்த லாஸ்ட் 5-6 ஓவர் நீங்க சொல்ற மாதிரி சார், அந்த பவுலிங் இவங்க அப்ளை பண்ற விதம், எல்லாரும் வரவங்க எல்லாருமே ஸ்லோ பவுன்சர் அப்படியே விட்டு ஆஃப் கட்டர் இப்படின்னு போடும்போது இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பிகாஸ் இவங்ககிட்ட பேட்டிங் டெப்த் வேற இருக்குது. நம்பர் 8 வரைக்கும் வராரு ராவ்மன் பவல், அப்ப வராரு அவர் நம்பர் 8 பேட்ஸ்மேன். அது வந்துமே இந்த பேட்டிங் டெப்த் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. பிகாஸ் அவங்க வந்து அவ்வளவு அழகா பவுலிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது டெஃபினெட்லி ஐ திங்க் எல்லாரை விட சூப்பரா இந்த பிட்ச்ல எது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத ரீட் பண்ணிருக்காரு பேட் கமின்ஸ். அண்ட் அந்த டீமை ஃபாலோ பண்ண வச்சிருக்காரு எல்லாத்தையுமேங்கிறது பார்க்க வேண்டிய விஷயம். நல்லா எஜுகேட் பண்ணிருக்காரு இந்த ஸ்லோ பவுன்சர்ஸ்ல. நீ இமேஜின் பண்ணுங்க, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன், ஹெட்மயர், போவல், அத்தனை பேருக்குமே கிளாசன் வந்து டெம்பரமெண்ட் பிரில்லியன்ட். பட் அத்தனை பேருக்குமே வேகமா ஓடுறது மெதுவா போடுறதுன்னா நிறைய வேதனையா இருக்கு இந்த மாதிரி பிட்ச்ல. அதனால இங்க வேகமா போடக்கூடாது. இங்க ஒரு பால் ஷூரா போடக்கூடாது. ஓடி வந்து ஷார்ட்டா ஃபாஸ்ட் போலிங் போடக்கூடாது. போட்டீங்கன்னா வச்சுவாங்க. பட் ஸ்லோவா ஷார்ட்டா போட்டீங்கன்னா பிரைட் சான்சஸ் மிஸ் இட் பண்றதுக்கு. அங்கதான் அத்தனை பேரும் மாட்டினாங்க. அந்த கிரேடியன்ட் எப்படி கிளைம் ஆகுது பால்னே தெரியல. மெதுவா வரப்போதா, என்ன லெவல் மேல வரப்போகுது, அது அன்சர்டனிட்டி ஃபேக்டர் அதுல இருந்துட்டே இருந்தது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் விக்கெட்ஸ் ஃபெல் டு பேக் ஃபுட். எஸ், இந்த மாதிரி ஒரு சேஸ் வந்து 170 பிளஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே 170 பிளஸ் தானே இருக்கும். ஆனா இந்த பிட்ச்ல வந்து இந்த மாதிரி சூப்பர்பா ஸ்பின் போலிங் போடும்போது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்துல ஆர்ஆர் மாட்டிக்கிட்டது வந்து கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் பவுலிங் அவங்க அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி இவ்வளவு பேரை இறக்குவாங்க ஸ்பின்னுக்குன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து பிரில்லியன்ட் ஆஃப் ஹிஸ் கேப்டன்சி. பட் லாஸ்ட் திங் பிஃபோர் வி எண்ட் திஸ் வீடியோ சார், இப்போ எஸ்ஆர்ஹெச் அடிப்பட்ட ஒரு புலியா வந்து நீங்க சொன்ன மாதிரி அடிபட்டுறது நாங்க கிடையாதுரா, எங்களுக்கு எப்படி என்ன பண்றோம் பாடுறான்னு சொல்லி ஒரு பதிலடியை கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. அதாவது வந்துட்டு ஆறாருக்கு என்ன தோணும்னா, உன்னை அடிச்சவன் அவன் கேகேஆர், அவன் ஃபைனல்ஸ்ல உட்காந்துருக்கான், அவனை அடிக்கணும்னா நேரா போய் அவனறா என்ன ஏன்டா அடிச்ச, நம்ம பாட்டுக்கு தானே உட்காந்துருந்தேன்னு யோசிப்பாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த கேம்பெயின் ஆர்ஆர் கண்டிப்பா இந்த வருஷம் வந்து தே ஹவ் ஸ்டெப்ட் அப் இன் எவ்ரி லெவல் இல்லையா சார்? ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஆர்ஆர் உடைய ஒரு நல்ல ஆர்ஆர் பார்த்திருக்கோம் நம்ம, நல்ல ஒரு அப்கிரேடட் ஆர்ஆர் end of the season. How do you sum up their performance this year? Definitely every team got depleted because of people leaving the team halfway through. இப்ப நமக்கு வந்து சிஎஸ்கேக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிளம்பின மாதிரி, முஸ்டாபிசூர் அண்ட் பத்திரானா போயிட்ட மாதிரி, இவங்களுக்கு ஜார்ஜ் பட்லர் போனது பெரும் ஷாக் அவங்களுக்கு. ஏன்னா சிங்கிள் ஹேண்டடா செஞ்சுரி அடிச்சு கேரி பண்ணிட்டு பேட்டை கடைசி ஓவரை வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கேன் வில்லியம்சன், கேஎல் ராகுல் டைப்ல அவங்க ஒருத்தருந்தாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த மாதிரி யாருமே இல்லை அந்த டீம்ல இப்போ. அப்படி இருந்தாலும் இன்னொரு பெரிய ஸ்கோர் வரும். பட் அது நத்திங் டு டேக் தி கிரெடிட் அவே ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச் போலிங். அப்படி யாரும் இல்லைங்க. அண்ட் இவர் ஜெய்ஸ்வால் வேற முடிஞ்சாலும் கட்சாரு, அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த ஜுரேல் 2 பேர் தான், மீதி எல்லாம் மீக் சரண்டர். அந்த போலிங்க்கு டோட்டல் மீக் சரண்டர். ஸ்பின் ஆடுறது ஒரு பெரிய ஆர்ட். இப்போ T20க்கு ஹிட்டர்ஸ் தேவை. பட் சேலஞ்சிங் விக்கெட்ல டெக்னிக்கலி சவுண்டா இருக்கிற ஹிட்டரா இருந்தா தான் தப்பிக்க முடியும். வெறும் பிளைண்ட் சுத்துறது வேலைக்கே ஆகாது. அந்த ஜுரேல இறங்கி வந்து மிட் விக்கெட்டுக்கு மேல ஒரு 6 அடிக்கிறது, ஓகே, ஃபாஸ்டா ஸ்டெப் அவுட் பண்ணி அப்படியே ஒரு ஃபிளிக் மிட் விக்கெட்ல 6 இறங்கி வந்து கவர்ஸ் மேல அடிக்கிறது, ஃபுல் ஷாட் 6. ஸோ என்ன வெரைட்டி இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இந்த பிச்சில் சர்வைவ் ஆக முடியும்.
ரைட். கண்டிப்பா சார். இப்ப அடுத்து ஒரே ஒரு மேட்ச் தான் பாக்கி இருக்கு. இந்த ஐபிஎல் 2024 முடியறதுக்கு முன்னாடி குவாலிஃபயர் 1ல விளையாடின அதே 2 டீம்ஸ் கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் இப்ப ஃபைனல்ஸ் விளையாட போறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அந்த மேட்சோட ப்ரிவியூல நான் வந்து பாக்குறேன். எனி அதர் பாயிண்ட்ஸ் யூ வாண்ட் டு ஆட் அபௌட் டுடேஸ் மேட்ச் சார்? ஆவேஷ் கான் வந்து லவ்லியா போட்டாரு. அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. அவசம் மாதிரி ஆவேஷம்னு போட்டாரு. பட் அதை விட 11 ஆவேசத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. சன்ரைசர்ஸ்ல 11 பேருமே ஆவேசம் தான். அதனால அவங்க வந்து ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் டிஸ்பிளேஸ். கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் கப் எங்கள் தான்ற ரேஞ்சுக்கு ஒரு கிரீட் ஆட்டாங்க. அவங்க வந்து முதல்ல பூரா டிராவிஸ் அண்ட் அபிஷேக் அடிக்கிற கிளாஸ் அடிக்கிற பேட்டிங்ல ரன்ஸ்ல மட்டுமே காமிச்சிட்டு வந்த சன்ரைசர்ஸ் நம்ம கூட ரன் ரைசர்ஸ் நடுவுல ஒரு டிப் ஆச்சு ஃபார்ம் பிகாஸ் பிச் ஸ்லோவா இருந்துட்டு. பட் அதுலயும் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப சூப்பரா கத்துண்டு அதுக்கு எக்யூப் ஆயிட்டு போலிங்லயும் டாமினேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ இட்ஸ் கோயிங் டு பி a real threat for KKR. They thought they are the giants in bowling அப்படின்னு நான் நினைச்சேன். இப்போ இந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பிச்சில் ஹெல்ப் ஆகிற அளவுக்கு சப்போஸ் நெக்ஸ்ட் ஆட போற செப்பாக் பிச்சும் இப்படி இருந்ததுன்னா இட் வில் பி an exciting டாப் கிளாஸ் கிளிஃப் ஹேங்கர். ஃபைனல்ஸ்ன்றது கண்டிப்பா கிளிஃப் ஹேங்கரா இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். KKR versus SRH, the Knights versus the Sun. ஆமா. அந்த பக்கம் சுனில் நாராயணன், வருண் சக்கரவர்த்தி. இந்த பக்கம் டீம்ல இருக்கிற 11 பேரையும் நான் போட சொல்லுவேன். நான் கூட ஸ்பின் போடுறேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லி பேட் கமின்ஸ் யார வேணா இறக்குறாரு இந்த ஸ்பின்னு சொல்லி. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு ரீட் திஸ் பிச் வெல்? இந்த சென்னை பிச் அழகா புரிஞ்சு ஃபைனல்ஸ்ல யாரு பெட்டரா வாழ போறாங்கிறவங்க தான் வெற்றியை வாங்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் அந்த மேட்சோட முடிவுல. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். நம்ம வந்து அந்த ப்ரிவியூல கண்டிப்பா பேசுவோம் நிறைய விஷயங்களை. கண்டிப்பா பேசுவோம். அண்ட் சன்ரைசர்ஸுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பேட்ஸ் ஆஃப். கேப்டன் வந்து அமேசிங் பிரில்லியன்ஸ். ஸோ பேட் கமின்ஸ் வந்து பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அவருடைய ஸ்மார்ட் மூவ்ஸ் அண்ட் டவுன்ஸ் அனுப்புறது விதம் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. அண்ட் அகைன் வீல் ஷேர் லாட் ஆஃப் கிரிக்கெட் ஃபன் அலாங் வித் அவர் யூஷுவல் கலாய் ஃபன். மறுபடியும் சந்திப்போம். RRR.